பீஃப் கடை பிரியாணி போடுறீங்க போட்டுக்கோங்க. அவங்க வரல. அதனால் 2வது நாள் கிட்டத்தட்ட 4-5 ஸ்டால் பக்கமாக நாங்கள் அப்ரோச் பண்ணோம். ஏன்னா எதுவுமே நாங்கள் விட்டு வைக்கல. மக்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை கொடுக்குங்க, ஸ்டாண்டர்டாக கொடுக்கணும். நான் புரியுதுங்களா? ஐயோ அதோ பீஃபு, இது போர்க்கு, இது சிக்கன், மட்டனு, இது வந்து ப்ரானு அப்படின்ட்டுலாம் நாங்கள் பார்க்கல. மக்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்கள நான் அப்ரோச் பண்ணோம். எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணுறப்போ அவங்க யாரும் வரல, முன் வரல. அப்புறமேட்டு நாங்களாகவே வர சொன்னோம். வாங்க மக்கள் வந்து கேட்குறாங்க, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லப்போ உடனே அவங்க வந்து கடைக்காரங்க ஒத்துக்கிட்டாங்க. சரிங்க சார், நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறப்போ மக்கள் விரும்புகிறாங்கன்னா நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னா உடனே வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டால் கடைசியில் பார்த்தா அங்கே நடந்த பெரிய ஒரு அந்த ஃபங்க்ஷன்லேயே அவங்களுக்கு தான் நல்ல வியாபாரம் போச்சு. ஒன் ஆஃப் தி நல்ல வியாபாரம் முடிஞ்சிருச்சுங்க சார். நாங்கள் ஒரே ஒரு ஸ்டால் மட்டும் இருந்துச்சு பார்த்தோம். இல்லை, 2 ஸ்டால் போட்டோம். 2 ஸ்டால் அங்கே கொடுத்தோம். அவங்க போட்டு பயங்கரமாக ஓடிச்சு. நல்லா மக்கள் விரும்பி சாப்பிட்டாங்க. ஆசையாக நாங்களும் தான் பார்த்தோம். நாங்கள் மக்களோட இதுக்கு நாங்கள் வந்து எதுவுமே தடையும் போடல. இல்லை, இது வந்து FSSAI வந்து சென்னை டெல்லியில் இருக்கக்கூடிய FSSAI ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து இது மாதிரி ஈட் ரைட் மேளா அப்படின்னு கண்டக்ட் பண்ணுங்கள், இந்த ஃபுட் அவேர்னஸ் கொண்டு போய் எல்லாத்துக்கும் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இது வந்து நம்ம முதல்லயே கொடுத்துட்டாங்க. நம்மளால் நடுவில் கண்டக்ட் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் கொரோனா ப்ரோட்டோக்கால் இருக்கிறனால நம்ம ஒரு 25-30 பேத்துக்கு மேலே சேர்த்த முடியாது. இப்போ வந்து நம்ம அரசாங்கம் வந்து கொரோனா ப்ரோட்டோக்கால் வந்து குறைச்சிருக்கனால இது எங்களுக்கு கரெக்டான டைமாக எனக்கு தோணுச்சு. அப்படின்னு பார்க்குறப்போ மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும் அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அவ்வளோ அழகாக நாங்கள் வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணணும். 200 கடைகள் போட்டேன். அதில் எவ்ரி 3 hours பார்த்தீங்கன்னா எங்களோட டீம் போய் செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி வந்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் to 3 லட்சம் பேருக்கு மேலே எங்களுக்கு வந்து ஸ்டால்ஸ் விசிட் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. நான் இந்த 3 நாளையும் வந்து ரொம்ப டைட் பண்ணி ஷெட்யூல் பண்ணி அந்த ஃபுட்டை வந்து குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்றதில் நான் வந்து ரொம்ப தீவிரம் காட்டினதுனால மக்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் உணவு பாதுகாப்புத்துறைனா நம்ம வந்து பயப்படாமல் வரலாம் அப்படின்னு தான் பார்த்தீங்க. அதுக்கு தான் வந்து மக்கள் எவ்வளோ பேர் குவிஞ்சிட்டாங்க, அவ்வளோ பேர். ஏன்னா எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நான் எந்தெந்த இடத்துல ஹோட்டலுக்கு நாங்கள் போகிறோனோ 100% அங்கே கம்ப்ளைண்ட் வந்து சீரியஸ்னஸ் பார்த்து தான் நான் போகுவேன். எனக்கு கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் ஃபஸ்ட்டு போயிடுவாங்க. இப்போ இம்பார்ட்டண்ட்டு இப்போ நேற்று நடந்தது கூட சீரியஸ்னஸ்ஸாக தான். அதனால தான் நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. யூடியூபர்ஸ்க்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்க யூடியூபர்ஸ் வருஷம் பூரா டெய்லி ஒரு கடை பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய பார்வைகள் வந்து அவங்களையோ அவங்க டார்கெட்டோ என்னோட இதாக கிடையாது. எனக்கு வந்து மக்களுக்கு நான் வந்து என்னோடய செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களுக்கு வந்து எப்படி உணவு வந்து பாதுகாப்பான உணவுகள் எங்கெங்கெல்லாம் எடுக்கணும், எப்படியெல்லாம் சாப்பிடணும், தன் உடல் நலத்தை கெடுத்துக்கக்கூடாது. அந்த ஐடியாஸ் மூலிமா தான் நான் வந்து மக்களுக்கு நான் எஜுகேட் பண்ணிகிட்ருக்கேன் ஒழிய என்னோட விளம்பரத்துக்காகவோ என்னோட இது பண்ணுறதுக்காகவோ சத்தியமே கிடையாது. நான் எங்கெங்கெல்லாம் ரைடு போகிறேனோ அங்கே பிரச்சனைகள் இருக்கிற இடத்துக்கு தான் நான் போவேன். அது மட்டும் கிடையாது, எங்களுடைய நான் நியமன அலுவலராக நான் எங்கே வேணுமாலும், நான் எப்போ வேணுமாலும் 24 மணி நேரம் எங்கே வேணுமாலும் போகலாம்.